சீதாராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு, சரித்திர நிகழ்வு. டைரக்ட் ஆக்ஷன் டே. எத்தனை பேர் நேற்று அதை கொமாமரேட் பண்ணீங்க, அதை பற்றி யோசிச்சிங்க, அதை பற்றி வாசிச்சிங்க எனக்கு தெரியல. 1946 ஆகஸ்ட் 16 கல்கத்தா கில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. லர்கே லெங்கே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கோஷம் கல்கத்தாவின் தெருவெங்கும் கேட்டுச்சு. அப்படின்னா பாகிஸ்தானுக்காக போராடுவோம் அப்படிங்கிற தெருவெங்கும் எதிரொலிச்சுது. இந்தியா எங்கும் இஸ்லாமியர்கள் தொழிலெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. கல்கத்தா அன்று காலை விடிந்த போது இவ்வளோ ஒரு மோசமான கோல்டு பிளட்டட் மர்டர்ஸ் அன்னைக்கு நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஆனால் அது நிகழ்வுகளை, வரலாற்று ரீதியான நிகழ்வு இது, உண்மையான நிகழ்வு இது. இதை பற்றி படிக்கும்போது நமக்கு தெரியறது அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இது ஒரு ஸ்பாட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்த விஷயம் இல்லை. கொலைகளுக்கு தயாராகி தான் இருந்திருக்காங்க. 2 நாட்கள் இந்த தேசத்தை அப்படி கிடுகிடுன்னு ஆட வச்சுட்டாங்க, நடுங்க வச்சுட்டாங்க. வாள்களின் வாரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் நமக்கு சரித்திரத்தில் சொல்லியே கொடுக்கல. ஓகே, வாள்கள், கத்திகள், கிளீவர்ஸ், துப்பாக்கி, மெட்டல் ராட்ஸ் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணாத ஆயுதங்களே இல்லை. அதை தேடி தேடி இந்துக்களை வெட்டி வீழ்த்தினாங்க. ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனர். கை கால்களை இழந்து பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள், ஆயிரக்கணக்கான இந்து பெண்களை ரேப் பண்ணாங்க. இப்போ அந்த அதிர்ச்சியில இருந்து இந்த சமுதாயம் மீள்றதுக்கே ரொம்ப காலம் பிடிச்சது. இந்துக்கள் முதல்ல இதுக்கு எதிர்வினையா தங்களை தற்காப்புக்காக வேண்டி திருப்பி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆச்சு. முஸ்லிம் லீக் தலைவர் குவாஜா நசீமுதீன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. முஸ்லிம்கள் அஹிம்சை கோட்பாடு கொண்டவர்கள் அல்ல, அறவழி நமக்கு தலைமை ஏற்று நடத்தவில்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் போதே அவங்க அந்த பக்கத்துல இதுக்கு, இந்த கொலைகளுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காங்க, கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் தயாராகிட்டு இருந்திருக்காங்கங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. எங்கேயுமே போலீஸ் இல்லை, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். டிராஃபிக் போலீஸ் கூட வாபஸ் வாங்கப்பட்டிருந்தனர். மதிய வேளையில் ஷாம்பசார் பகுதியில் தான் பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சுது. அப்படி சவுத் பர்கானாஸ் 24 சவுத் பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லும் பரவச்சு எங்கெல்லாமோ. அதாவது 2 மணிக்கு ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மைதானத்தில் நடக்கிறதா இருந்தது. 12 மணிக்கே கொசிப்பூரில் ஒரு கும்பல் அது லத்தி களி எல்லாம் வச்சுட்டு எல்லா கடையை மூட சொன்னாங்க. ஒரு கடையை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்து டாக்டரோட வீட்டை உடைச்சி சூறையாடினாங்க, அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சுது ருத்ர தாண்டவம் மாதிரி. கண்ணில் கண்டவங்களை எல்லாம் கத்தியால் குத்துனாங்க. வட கல்கத்தாவில் கொலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஊனமான பெண்கள், எரிக்கப்பட்ட வீடுகள், சூறையாடப்பட்ட கடைகள், இதுதான் உண்மை. பல இடங்களில் ஹிந்துக்கள் திருப்பி தாக்கியிருக்காங்க. 19ஆம் தேதி மிலிட்ரி வந்துச்சு. வீதி எங்கும் சடலங்கள் ட்ரக்கில் அள்ளி போட்ட போது 3 மீட்டருக்கு இருந்துச்சான். அள்ளி போட்டு கொண்டு போயிருக்காங்க. காற்றெங்கும் பிணவாடை. பிணந்தின்னி கழுகுகளுக்கு அது ஒரே கொண்டாட்டம் தான் அன்னைக்கு. வல்லூர்கள் வட்டமடிச்சு வானத்தில் 3 அடி வரைக்கும் இருந்தது பிணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்கும் வயலன்ஸ் என்றாகி போன பிறகு தனி மனிதர்கள் சிலர் அஹிம்சை அப்படின்னு பேசுறதுல ஒரு அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சீதாராம் கோயல் அப்படிங்கிறவர் ஜாஸ்தி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு லொக்காலிட்டியில் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தார். அவர் சொல்கிறார், தன்னோட உருதுவும் தன்னோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கும் காப்பாத்துச்சு தன்னைய அப்படின்னு சொல்கிறார்.
17ஆம் தேதியே அவங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆர்மி வந்ததுனால நாங்கள் பொழைச்சோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஏன் இதில் வந்து இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அந்த விஷயங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.